ஸோ கைஸ் நம்மளோட கேம்லேயே இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான கன்று எதுன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஏடபிள்யூ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான கன்னுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான கன்னுலாம் நம்மளுடைய ஓல்டு ஃப்ரீ ஃபயரப்போ இருந்துச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க, அந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. வெயிட் பண்ண நண்பா, அந்த ஒரு டாப் 3 கன்ஸை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு கன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுற ஒரு தமிழ் பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்பர் 3ல எந்த ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஎஸ்எஸ் கண்ணு தான் இருக்கு. ஒரு கண்ணு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் அப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லாக அடிக்கும். இப்போ தான் இந்த ஒரு கண்ணுக்கு பவர் கம்மி பண்ணிட்டாங்க. நம்பர் 2ல எந்த ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு M79 தான் இருக்கு. இது ஒரு கண்ணோட பவர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிட்டுக்குள்ள ஒரு ஸ்குவாடே கேம்ப் அடிச்சிருந்தாலுமே இந்த கண்ணில இருந்து ஒரு புல்லட் போனா போதும் அந்த ஸ்குவாடே வைப் ஆயிடும். இந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் அப்போ. இந்த ஒரு கண்ணுக்கு பவர் கம்மி பண்ணிட்டாங்க. நம்பர் 1ல எந்த ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் 3K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு இன்னுமே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் நண்பா தேவை. மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் நீங்க தான் நண்பா சப்போர்ட் பண்ணணும். அதனால பாக்குற எல்லாருமே அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அழுத்தி விட்டுருங்க. நம்பர் 1ல எந்த ஒரு கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரு CJ15 தான் இருக்கு. ஒரு கண்ணுல ஹெட் ஷாட்லாம் அடிச்சோம்னா 1000க்கு மேல டேமேஜ் போகும். அதுவே பாடி ஷாட்லாம் அடிச்சோம்னா 700க்கு மேல போகும் டேமேஜ். இப்போ நான் காட்டின இந்த ஒரு கன்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம இந்த ஒரு எமோஜை கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் மிஸ் பண்றீங்கன்னு.